2026 ஆண்டுக்கான STR ரொக்க உதவியின் முதல் கட்ட விநியோகம் நாடளாவிய நிலையில் இன்று தொடங்கியுள்ளது. மொத்தம் 1.1 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டுடன் இவ்வுதவி 3.7 மில்லியன் குடும்பங்கள் மற்றும் துணையற்ற 1.3 மில்லியன் மூத்த குடிமக்களை சென்றடையும். அந்தந்த தகுதி பிரிவுகளுக்கு ஏற்ப 100 ரிங்கிட் முதல் 500 ரிங்கிட் வரை அவர்களுக்கு வழங்கப்படும் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. STR ரொக்க உதவி காலாண்டு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. 5000 ரிங்கிட்டுக்கும் குறைவான மாத வருமானம் கொண்ட குடும்பங்கள், ஏழைகள் மற்றும் காசே தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட பரம ஏழைகள் இதில் அடங்குவர். இவ்வேளையில் சும்பங்கன் ஆசாஸ் ராஹ்மா அல்லது சாரா என சுருக்கமாக அழைக்கப்படும் மாதாந்திர அடிப்படை உதவியையும் அரசாங்கம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் 4 லட்சம் ஏழை மக்கள் உட்பட 8 மில்லியன் மலேசியர்கள் பயனடைகின்றனர். ஒட்டுமொத்தமாக STR மற்றும் சாரா உதவிகளுக்கு மடானி அரசாங்கம் 15 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. இது மலேசிய வரலாற்றில் மிக உயர்ந்த தொகையாகும். மக்களின் வாழ்க்கை செலவு சுமையை குறைத்து தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதே இலக்கிடப்பட்ட உதவிகளின் நோக்கமாகும்.